ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹார்ட் கோட் சீரீஸ் உடைய எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே யாரை காட்டுறாங்கன்னா அந்த மினிஸ்டரையும் அவருடைய அந்த தருதலை புள்ளையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. எதை பத்தினா, இப்ப புரினோட பையன் போயிட்டு விக்கியை மீட் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அப்ப கூட விக்கி சொல்லியிருப்பா அப்பா வந்து இந்த மாதிரி அப்ராட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணி அவள் சொல்லியிருப்பா. இவனுங்களுக்கு தெரியும்ல, அதனால இவனுங்க நக்கல் அடிச்சிட்டு இருக்கானுங்க. பாரேன், பொண்ணுகிட்ட இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கான். நான் கூட அந்த ஆளை என்னமோ நினைச்சேன், பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. பரவாயில்ல. விக்கி இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத பொண்ணா இருக்கிறது நமக்கும் நல்லதுதான், நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகதாங்கிற மாதிரி மினிஸ்டர் சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்க விக்கியை வச்சு. இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு எழுந்து கிளாஸ்ல ட்ரிங்க்ஸை ஊற்றி, நான் அந்த பொண்ணு இறந்ததுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு இறந்துச்சு இல்லையா, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பையன் முகத்தில் ஒரே புன்னகை. என்னடா இறந்து போனதை பற்றி பேசும்போது சிரிக்கிறானேன்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு சேட் பண்ணுது. இவர் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போலீஸ் இருக்காரு இல்லையா, டெபுட்டி, அவர் எவிடன்ஸை கொடுக்காம நம்ம பார்த்துக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு திரும்புறாரு. பார்த்தா பையனை காணோம். சிரிச்சுட்டே இருந்தான் இல்லையா, இப்போ யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா கேப்டன்னு சொல்லி பேசுகிறான். நம்ம தாரா கிட்ட தான். தாராவும் தாராவுடைய ஃப்ரெண்டும் பிளான் பண்ணாங்க இல்லையா, இவனை எப்படியாவது சிக்க வைக்கணுங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. இவனை இந்த மாதிரிலாம் பேசி கரெக்ட் பண்ணி எங்கேயாவது வர வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் இவனை கரெக்ட் பண்ணணும், அதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஒரு லேண்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இவங்க அப்பா கூட ரொம்ப போராடினார் இல்லையா அந்த லேண்டுக்கு. அந்த லேண்டு இப்போ யார் பேரில் இருக்குன்னா இந்த புரியனுடைய ஒய்ஃபோட பேரில். அது ஒய்ஃப்னு கூட சொல்ல முடியாது, மிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மேரேஜே பண்ணாமல் ஒரு லேடி பேரில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி கைப்பற்ற லேண்டு, அந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பேர்லேயே வேற யார் பேர்லேயும் வைக்காமல் எல்லாத்தையுமே அவங்களுடைய சொந்தக்காரங்க பேரில் வச்சுருந்து அங்கேருந்தே அப்படியே விற்று அந்த காசை வெளில அனுப்பி அதை பதுங்க வைக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைலாம் மினிஸ்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதில் இப்போ 50% ஹோல்டர்னு கூட இல்லை, 75% ஹோல்டர் யாராக இருப்பா, இவன் தான், மினிஸ்டருடைய பையன். ஸோ இப்போ அவனை பிடிச்சா நமக்கு நிறைய விஷயம் கிடைக்குங்கிற மாதிரி தாரா இவங்கிட்ட கொஞ்சம் வழிஞ்சு பேசுகிற மாதிரி பேசி இவனும் அதை நம்பி எப்போ தான் என்னை வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்குறான். தாராவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு காரில் அனுப்ப வேணாம், நானே வரேங்கிற மாதிரி தாராவும் சொல்கிறாங்க. தாராவையும் விக்கியும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு நான் வர லேட் ஆகும், ஸோ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ ஒர்க்கை பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விக்கி, சரியில்லை, பாடி கார்டு சரியில்லை, எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் சரி வரும்னு சொல்ல ஒரு மாதிரி கத்தி விட்டுறாங்க தாரா. அதாவது அவங்க அப்பா கூட கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி பேசவும் தாராவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அதுவும் ஒரு மாதிரி திட்டி விட்டுறாங்க. அதில் டக்குன்னு விக்கியும் அப்செட் ஆயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கே புரியுது, என்னடா அப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க, சாரிம்மா, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், ஐ திங்க் டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுத்த நான் எல்லாம் சரியாக போயிடுங்கிற மாதிரி சொல்ல விக்கியும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும் இந்த ஜாப் எப்படி, அதில் எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒர்க்கு வரும், எப்படி ஸ்ட்ரெஸ் வரும், எல்லாமே தெரியும், ஸோ நோ ப்ராப்ளங்கிற மாதிரி விக்கியும் சொல்ல இப்போ அப்படியே ஹக் பண்ணி தாரா சாரி சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே தாரா இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா, அந்த மினிஸ்டர் பையன் வந்து ஒரு பப்பு மாதிரி வச்சுருக்கான், அவனே சொந்தமாக வச்சுருக்கான் பப்பு. ஸோ அங்கே போயிருக்காங்க. எங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணி கேட்டுட்டு அவனும் வாசல் வரைக்கும் வந்து கூட்டிட்டு போறான். அப்போ நம்ம தாராவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா டாமு, அவன் ஃபோன் பண்ணி என்ன சொல்றான்னா, எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவனை பார்க்க தான் வந்திருக்கான்னு இவங்க சொல்ல, அது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா, இப்படி தனியா போயிருக்கியே, உனக்கு எங்கேயாவது மூளை இருக்காங்கிற மாதிரி அவன் திட்ட, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது, நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இங்கே போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் எதுக்கு வந்து கவலைப்படுறான்னா, மற்றவங்கள மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங்காக அவன் இருந்தால் பரவாயில்ல, அவனே காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறான், அவனுக்கு பிரெயினுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, அதனால தான் சொல்கிறான் அவன் டேஞ்சர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல இவங்க அவங்களுக்கு அந்த லொக்கேஷனை மட்டும் அனுப்பி விட்டுட்டு இவங்க உள்ளே போக போகிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் உள்ளே போனதுமே மினிஸ்டர் பையன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே தாராவுடைய காலில் அப்படியே கையை வச்சு தடவுறான். சரியான லூஸாக இருப்பான் போல. ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல பாருங்க. அவன் வேலையில் அவன் கண்ணா இருக்கான்.
அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரியா பேச தாராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஷையா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க, பார்க்கவே செம்மையா இருக்குங்கிற மாதிரி இவன் கமெண்ட்ஸ் கொடுக்க, அவங்களும் வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேக்குறாங்க. கையோட எடுத்துட்டு கிஸ் பண்ற மாதிரிலாம் பண்றான். எல்லாத்துக்கும் வேற வழி இல்லாம வெயிட் பண்றாங்க. என்னடா பண்ணி தொலைக்கிறது, உங்ககிட்ட இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமேங்கிற மாதிரி. ஸோ அப்ப அங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ட்ரிங்க்ஸ் அங்கே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓ நீ தான் ட்ரிங்க் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, இல்லை இதுதான் கொஞ்சம் லைட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும், ஸோ அதனால நான் இதான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மினிஸ்டர் பையனுடைய கண்ணு ஃபுல்லாக நம்ம தாராவை டாப் டு பாட்டம் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுறான். பிடிக்குன்னு சொன்னதுனால தாரா என்ன கேட்குறான்னா, சரி என்ன பிடிக்குன்னு சொல்றியே, ஆனால் விக்கியை வந்து பார்த்தா நீ அவகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறியேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் சொல்கிறான்னா, அது வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட், என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எங்கள் ஃபேமிலியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி எங்கள் 2 பேருக்கு இல்லை, லவ்லாம் இல்லை, அவள் என் டைப்பே கிடையாது, எனக்கு அவள் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்கிறான். அதெல்லாம் ஓகே, ஒருவேளை விக்கியை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னா எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். எதுக்காக அவங்க ஃபோர்ஸ் பண்ணணும், உங்கள் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு என்னன்னு சொல்லி கேட்க, நாங்கள் ஒன்ஸ் அப்பான டைம் ரொம்பவே க்ளோஸ் ஃபேமிலி, அப்போத்துலேருந்தே நாங்கள் க்ளோஸு, இப்போ அதை மறுபடியும் கொண்டு வரணும்னு எங்கள் அப்பா நினைக்கிறாரு, அதனாலேயே இந்த மேரேஜ் நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோங்கிற மாதிரி இவன் சொல்ல, க்ளோஸா நான் விக்கி கிட்ட பேசின வரைக்கும் உன்னை இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரியோ உங்கள் ஃபேமிலி க்ளோஸுங்கிற மாதிரியோ விக்கி சொன்னதே கிடையாது என் தாரா கேட்க, அதுக்கு இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெபுட்டியும் புரியனும் ஒரே டேபிளில் உட்காந்து ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக இருக்கா மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃபேமிலிங்கிறத இது மூலயமா அவன் சொல்கிறான். மினிஸ்டர் பையனுக்கு தாரா மேலே ஒரு கண்ணு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாரா எப்போ அந்த ட்ரிங்க்ஸை ட்ரிங்க் பண்ணுவாங்கங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சரி வேறு வழி இல்லாமல் அவங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் விஷயம் என்னன்னு காட்டுறானுங்க. வழக்கம் போல தான் ட்ரிங்க்ஸில் இதே கலந்து விட்டுட்டானுங்க. அதை குடிச்சதுல தாராவுக்கு ஒரு மாதிரி போதை ஆகுது. அது வந்து ட்ரக்கு போல். நான் தனியாக போய்க்கிறேன்னு சொன்னாலும் இவன் கேட்காம, இங்கே வா என் ரூமில் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் ஹீரோ மாதிரி நம்ம தாராவுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறான். ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வர அங்கே ஒரே சீன் ஆகிடுது. அவங்க அப்பாவனை திட்டி போடா போய் வண்டியில் ஏறி தொலைடாங்கிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க அப்பாவை திட்டுறான். அவங்க பையனை பார்த்து இருந்துக்க சொல்லுங்க, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் நாங்கள் இருக்க மாட்டோம், அவன் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி தான் இங்கே வர பொண்ணுங்ககிட்டலாம் பண்ணுறானாங்கிற மாதிரி திட்டு. சாரிப்பா, அவன் கொஞ்சம் கிறுக்கு, வேற ஒன்றும் கிடையாது, மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி இவனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா 2 பேருமே போலீஸ் ஆச்சே, அதனால் அப்படி சொல்ல நம்ம தாராவுக்கு மட்டும் இவன் பயங்கரமான ஆளுங்கிறது தெரியுது. அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்முனேரு பார்த்துக்கலாம், ஓகே சார் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் கிளம்புறோங்கிற மாதிரி தாராவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மினிஸ்டரை என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கண்ணு வை, இவங்களை பற்றின டீட்டெயில் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறான். இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் நம்ம விக்கியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ நம்ம டாம் என்ன கேட்குறான்னா, என்னாச்சு உனக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லை ஐம் ஓகேங்கிறான். சும்மா ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் தான், ஒரு வாய் தான் சாப்பிட்டேன், ஸோ அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தான் அந்த டாம் என்ன சொல்கிறான்னா, அந்த ஹோட்டல் அந்த பப்பு ஃபுல்லாகவுமே அந்த மினிஸ்டர் பையனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களுடைய பப்பு தான் அது, அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது எல்லாமே அவன் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஓனாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே அவன் என்ன வேணாலும் பண்ண முடியும், அப்படி தான் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல, இப்போ வீட்டு முன்னாடி கொண்டு போயிட்டு விக்கி கிட்ட விட்டா விக்கிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. என்னாச்சு ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு போனேன், இங்கே என்ன இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, கிளப்பில் ஒரு ஃபீல்டு இருக்கு, அதுக்காக போயிருந்தேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டாம் இவங்களை விட்டுட்டு அவன் கிளம்ப இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. விக்கி சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டா கேக்குறாங்க, என்கிட்ட இருந்து நீ ஏதாவது மறைக்கிறியா, ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் பயப்படாத, நான் ஓகே, கொஞ்சம் வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் அவ்வளவுதான் அடி போதையில சொல்ல. என்னது ட்ரக்ஸா, என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இருக்கும் போதே நம்ம தாராவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விக்கியை கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், கிளம்புன்னு சொல்ல, இவங்க அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி இல்லை. ட்ரக்ஸ் எடுத்ததும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே ரூம்குள்ளே போயிட்டும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அப்படி இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் நிறுத்தி விக்கி என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையாவே நீ என் மேலோட லவ்ல தான் அப்படி பண்றியா, இல்லை ட்ரக்ஸ் எடுத்துருக்கிறதுனால அப்படி பண்றியான்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ தெளிவை பாருங்க. அப்பயும் இவங்க அவ்வளோ போதையிலையும் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் ஐ லவ் யூ, உன் மேலே லவ் இருக்கிறதுனால மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம்லாம் நடக்குது. அப்பங்காரம் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனா எப்படி பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படியே மார்னிங் ஆயிடுது. மார்னிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பெட்ல அடி படுத்திருக்காங்க. அப்போ நம்ம விக்கிக்கு நைட்டு நடந்த எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. வெக்கமாக இருக்கு, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு எந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. நைட்டு கேட்ட அதே கொஸ்டினை இப்போவும் கேட்குறாங்க. அதாவது என் மேலே லவ்ல நடந்துச்சா இல்லை ட்ரக்ஸ் எடுத்ததுனால நடந்துச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க நைட்டு என்ன ஆன்சர் பண்ணாங்களோ அதே ஆன்சரையே பண்ணுறாங்க. எனக்கு நல்லா தெரியுது, நான் அப்போ போதையில் இருந்ததுனால நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு இன்னொரு தடவை நீ செக் பண்ணுறேன் அதானே, நான் வேணா இன்னொரு டைம் அதெல்லாம் பண்ணி நிரூபிக்கவான்னு சொல்லி இவங்க சொல்ல மறுபடியும் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் மாதிரியாக அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. இப்போ நம்ம விக்கி பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம தாரா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருக்க. அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. சின்ன வயசுல இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோ தான் அது. இன்னும் நீ இந்த ஃபோட்டோ வச்சிருக்கியாங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க வாய் தவறி. என்னது இன்னமுமா, என்ன சொல்கிற புரியலன்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டேங்கிற மாதிரி சொல்ல. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, இவங்க என்னுடைய பிக் சிஸ்டர் மாதிரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய ஓல்டஸ்ட் சிஸ்டர், ஸ்வீட், எல்லாமே இவங்க தான். இவங்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. இப்போ அவள் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரியல, அவங்க அப்போவே அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. திடீர்னு சடனாக அந்த இடத்த விட்டு காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டதுக்கு அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு அப்படியே சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் கண்ண முன்னாடி ஓடுது. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ஃப்ராக் அந்த ஸ்டோரி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அப்போ கூட இவங்க சொல்லுவாங்க, எனக்கு யாருமே லெட்டர் கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி சொல்ல. அன்னைக்கு இவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபேரி டேல் மாதிரி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க சின்ன வயசுலேயே. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தாலே விக்கி எக்ஸைட் ஆகுறாங்க. அவங்களே அவங்க கையால் அவங்க கன்னத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க கன்னத்தை அடிக்கடி போட்டு கிள்ளிக்கிட்டே இருக்காங்க தாரா. அதனால் இவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சின்ன வயசில் நிறையா சேர்ந்து விளையாண்டுருக்காங்க, நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாம் 2 பேரும் அப்படியே யோசிச்சு பார்க்க. அப்போ இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னுடைய செகண்ட் லெட்டர் எனக்கு அவங்க தரேன்னு சொன்னாங்க, ஆனால் தரவே இல்லை, இன்னும் அந்த லெட்டர் வரவே இல்லை என் கைக்குங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தாரா யோசிச்சு பார்க்குறாங்க அந்த லெட்டர் எங்கன்னு சொல்லிட்டு. இவங்க செகண்ட் லெட்டரை ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்டில் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, நான் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விக்கிக்கு தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு போகிறோங்கிறது இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, அதுலேயும் முக்கியமாக அந்த ஃபேமிலிக்கு தெரியவே கூடாதுங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போவே அந்த லெட்டரை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இவங்க அழுதுகிட்டே அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருது, அந்த பொண்ணு தான் இவங்கிறது தெரிஞ்சிருது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பைக் ரைடிங் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது கூட சின்ன வயசில் இவங்க சைக்கிளிங் பண்ணது தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. எல்லாமே தாராவுக்கு தெரியும், ஆனால் விக்கிக்கு தெரியாது இல்லையா. இப்போ 2 பேரும் அவங்கவுங்க ஜாபுக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்களுடைய ஹையர் அஃபிஷியல் எல்லாரும் ஒரு பில்டிங்கை சுற்றி வளைச்சிட்டு எல்லாரும் ரெடியான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. என்னத்துக்கு, என்ன பில்டிங்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று நைட்டு இவங்களை வந்துட்டு போனாங்க இல்லையா அந்த பப்புக்கு, அந்த பில்டிங் தான். இப்போ அந்த பில்டிங்கை இவங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உள்ளே போக எல்லாரையும் அங்கே பிடிச்சிடுறாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த ட்ரிங்க்ஸில் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தவனை கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. இவனுங்க இதையே ஒரு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இவன் ஜாலியாக இருக்கிறதுக்காகவே ஒரு பப்பு, இங்கே பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வர்றது, அதில் ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுக்கறது. இந்த பப்புலேயே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது, நிறைய பெட்ரூம்ஸு, பழைய கிளாத்ஸு, பிராஸ், அப்புறம் காண்டம்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே இருக்குது. இதை எல்லாத்தையும் அவங்க அங்கேருந்து பறிமுதல் பண்ணுறாங்க. அதை பண்ணும் போதே நியூஸ்லேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த நியூஸ் லைவ்ல எங்கே பார்த்தாலும் போயிட்டுருக்கு. இதை நம்ம மினிஸ்டர் அங்கே இருந்துட்டு பார்க்க, ஓ மை காட் நம்மளோடதாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ அந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம தாராவை தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. இங்கேருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்துலேயுமே இவனுடைய டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, மினிஸ்டர் பையனோடது. ஸோ அதனால இவனுக்கு பதறுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பையன் உட்காந்து குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அதை பார்த்த மினிஸ்டருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ,
இதையெல்லாம் நான் கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? கொஞ்சம் ஒரு துளி அளவு மூளை இருந்திருந்தா கூட ஒரு போலீஸ்காரியை நீ அந்த பப்புக்கு கூப்பிட்டு போயிருப்பியா? நீ தப்பு பண்ற இடத்துக்கு ஒரு போலீஸ்காரியை நீ கூப்பிட்டு போயிருப்பியாடா? அங்க பாருடா, பாரு அவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாருன்னு இவர் கத்துறாரு. நம்ம பப்பை இப்போ ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கடா, அங்க வந்து ரைட் நடக்குது, உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறாரு. அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு, நீ ஏன் கூட வந்திருந்தா இப்படி வளர்ந்துருக்க மாட்டேடா, உன்னை நான் ஒரு வேலைக்காரிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன் பத்தியா, அதனாலதான் நீ இப்படி வளர்ந்துருக்கு, கொஞ்சம் கூட என் மூளை உனக்கு வரவே இல்லடான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்போ அப்பனும் பையனும் பயங்கர டென்ஷனா இருக்கானுங்க. யாருக்கிட்டையாவது டீல் பேசணும்ல, பேசி அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இப்போ யாருக்கிட்ட பேசுறாங்கன்னா தாராவோட ஹையர் அஃபிஷியல் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு டீல் பேசுறதுக்காக பேச, ஸோ இவர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இல்லையா, இவர் என்ன சொல்லிடுறாருன்னா எடுத்த எடுப்பில் முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, அவர் அங்கேருந்து கத்த, இவர் இங்கேருந்து திட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்குது. இதில் நம்ம ஆள் பிரில்லியன்ட் இல்லையா, இவனை மாதிரி என்ன சாதாரண மூலக்காரா, போலீஸ் மூலக்காரர் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் இவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இவர் விலைக்கு வாங்கணும்னு நினச்சது, அது இவர் முடியாதுன்னு சொன்னது, அதுக்கு அவர் உன்னை விட ஹையர் அஃபிஷியலாக எனக்கு தெரியும், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருடாங்கிற மாதிரி மிரட்டினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இங்கே தனியாக நிற்கல, இவங்களுடைய ஹோல் டீமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த டீம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஹே கைஸ், இப்போ என் கையில் ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இதை யாரை பற்றினது, எந்த மாதிரியான விஷயம்னு யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தாரா மட்டும் கரெக்டாக இவனாக தான் இருக்குங்கிறத சொல்ல, அவரும் ஆமாம் அவனே தான், எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இந்தாங்க அவனுக்கு கதையே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் போயிட்டு ஒர்க்கை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பையனும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக மினிஸ்டருக்கு ஒரு கால் வருது. அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ்ட் கொன்னோம்ல, அதாவது தாரா அப்பாவை தான் சொல்கிறாங்க, அவருடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு, இந்த தாரா நம்மளை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கான்னு சொல்லி சொன்னதான் இவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுது. ஸோ எப்படியாவது அந்த டெபுட்டி கிட்ட இவ க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் நினச்சிருக்கா. ஆனால் அதுக்குள்ளே அவர் டாக்டர் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிடறான். ஸோ இப்போ நம்ம அந்த டெபுட்டிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது, ஆனால் தாராவுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இப்போ கூட நம்ம பயபிள்ளைக்கு என்னத்தை பற்றி கவலைப்படுறானா, நம்மளை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சே, நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களே, அந்த கவலை கிடையாது மினிஸ்டர் பையனுக்கு. அவனுக்கு இப்போ என்ன கவலைனா, ஐயோ தாராவை என்ன பண்ண போகிறீங்க, அவளை என்ன பண்ண போகிறீங்கன்னு டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் ஆகுது அவங்க அப்பாவுக்கு. அடடே ஏன்டான்னு இப்படி இருக்கு, நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நீ என்னன்னா அவளுக்கு என்ன இடம் நினச்சி கவலைப்படுறியடாங்கிறாங்க. கொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த டெபுட்டியை கொல்றேன், அதுக்கப்புறம் இந்த விக்கியை கொல்றேன், அதாவது விக்கியை வச்சு டெபுட்டியை கொல்றேன், அதுக்கப்புறம் விக்கியை கொல்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். இந்த நியூஸை பார்த்த நம்ம விக்கியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தியா என் தாராவை பார்த்தியான்னு தாராகிட்டே கொண்டு போய் காட்டுறாங்க. அவங்களுக்கு அதை பார்த்து ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையுமே நீ தான் பண்ணுற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இப்போ தான் புரியுது மல்லி எதுக்கு உன் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுக்கு நீ ஒருத்து தான், பாரேன் புயல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் வெளில போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது சர்ப்ரைஸ். நான் சொல்கிறேன் வா நம்ம வெளில போகிறோம் அவ்வளோதாங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்க. இப்போ நம்ம விக்கியோட அப்பாவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு போல். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாரு. வந்த கையோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு எல்லாரும் மீட்டிங்கில் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேங்க, இது உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஹெல்ப்புங்கிறது நம்மக்கிட்ட சொல்லலை. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே வந்திருக்காங்கன்னா, தாராவுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் தான் விக்கியோடைய ஓல்டு ஹவுஸ்க்கு. அங்கே வந்து இது எங்களுடைய பழைய வீடு, இங்கே அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இல்லை, இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வராங்க. இங்கே வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தாரா கேட்க, இங்கே ஒரே ஒரு மேடு மட்டும்தான் இருந்தார் கார்டனிங் பண்ணுறதுக்காக, மற்றபடி வேற யாரும் கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம தான் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. ஏன் யாருமே உள்ளே விடுறதில்லைன்னு சொல்லி கேட்கும்போது அப்பா தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா இருக்கும்போது இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அவங்க போனதுக்கு அப்புறமா அப்படியே இருக்கணும், ஸோ எதையுமே மூவ் ஆன் பண்ணக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க அம்மாவுடைய பழைய ஃபோட்டோஸ் இருக்குது, அப்புறம் இவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸ் இருக்குது, அப்புறம் அன்றைக்கி பர்த்டே பார்ட்டி அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க மைண்டுக்குள்ளே ஓட, விக்கி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நத்திங் டு வரி, எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ குக் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம தாராவுக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியாவது இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நீ குக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் திங்ஸ் எல்லாம் கொண்டு
கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படியே அவங்க போகும்போது அங்கே பெட்ரூமில் இருக்கிற கபோர்டுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் எல்லா கபோர்டையும் போட்டு பெரட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கவர் ஒன்று இருக்குது. அந்த கவர் எடுத்து பார்க்குறாங்க. பேக் சைடில் பார்த்தா நம்ம விக்கி வந்துடுறாங்க. ஏ வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லி கேட்டதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு ஆல்பத்தை எடுத்து எதையும் ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வச்சுட்டு பாக்கெட்டில் ஒளிச்சு வச்சுட்டு ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆல்பம் அங்கேருந்து கிடச்சிது அதான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதுவா என்னுடைய பர்த்டே பார்ட்டி ஆல்பம், வா நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வராங்க. வந்து இவங்க ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே இவங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே ஃபோட்டோவில் நம்ம தாராவுடைய ஃபேமிலியும் இருக்காங்கல்ல, அதை ஒரு செகண்ட் அப்படியே மெய் மறந்து பார்க்குறாங்க அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரிவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டெபுட்டியை தான் காட்டுறாங்க. அவர் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி அவர் வரும்போது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருக்கும் போது கன் பாயிண்டில் இவரை கடத்திட்டு போகிறாங்க. அசையறதுக்கு சான்ஸே கிடையாது. உன்னை நாங்கள் கடத்திட்டோம் அவ்வளோதான் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, இப்போ டெபுட்டியையும் அவருடைய அசிஸ்டண்ட்டையும் நம்ம மினிஸ்டர் கடத்திட்டாரு. இவர் அங்கே போனதுமே என்னாச்சு, எதுக்கு என்னை இப்படி கன் பாயிண்ட்ல கடத்திட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, என்ன பண்றது டெபுட்டி, என்னுடைய காசு எதையுமே நீ அட்டன் பண்ணலையே, அப்புறம் இந்த மாதிரி தானே நான் கடத்திட்டு வர முடியும்னு சொல்லி அவரு சொல்ல, உன் காலை நான் எதுக்குடா எடுக்கணும், நீனே ஒரு திருட்டு பையங்கிற மாதிரி ஒரு திட்டாரு. அப்போதான் மினிஸ்டர் ஒரு விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்றாரு, உனக்கு தெரியுமா இந்த கேப்டன் தாரா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டெபுட்டி கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம விக்கி, உன்னோட சைல்ட்ஹுட்டை பத்தி நீ சொன்னதே கிடையாது, ப்ளீஸ் 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 இன்னைக்காச்சும் சொல்லன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு, அதாவது 10 வயசுல சொல்றாங்க. ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு வேலையில கிடைச்சது. ஸோ அவங்க ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. என்னுடைய ஆன்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு நல்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அந்த நாளும் வந்துச்சு, ஆனா நான் தான் போகாம இருந்துட்டேன். ஏன்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா எனக்கு இங்க இருக்கிற மெமரிஸ் எதுவும் அழைஞ்சிடக்கூடாது இல்ல, எனக்கு ஒரு சில முக்கியமான வேலைலாம் இருக்கு, அந்த மெமரிஸ் எல்லாம் காணாம போயிட்டுனா என்னால அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, அதனால நான் போகாம இருந்துட்டேன்னு சொல்லி இவங்கள சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் விக்கியோட போன் ரிங் ஆகுது. சரி எடுத்து பேசலான்னு பார்த்தா அதுல மினிஸ்டர் பேசுறாரு. அதுவும் பேசுறது இவங்க கிட்டையும் பேசல, தாரா கிட்ட போனை கொடுமான்னு சொல்லி பேச சொல்றாரு. ஸோ தாரா இப்ப போனை வாங்குறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, மினிஸ்டர் என்ன சொல்றான்னா, என்னை பத்தி நீ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன், ஆனா உனக்கு தேவையான ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதான் உன்னுடைய டெபுட்டி இப்ப என்கிட்ட தான் இருக்காரு, அவனை நீ கொல்றதுக்கு முன்னாடி நான் கொல்லாம இருக்கணும்னா அந்த எவிடன்ஸை எடுத்துட்டு வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்ல, இவங்க பேசிட்டு இருக்கிறது ஏதோ சீரியஸா தெரியுது நம்ம விக்கிக்கு. ஸோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டெபுட்டி என்ன பண்றாருன்னா கத்திக்கிட்டே இருக்காரு, விக்கி விக்கி நீ வராதுமாங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ இவங்க ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டுறாங்க. ஸ்பீக்கரில் போட்டதுக்கு அப்புறம் பேசுகிறான் அந்த மினிஸ்டர், உங்கள் அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியுமான்னு சொல்லி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண விக்கிக்கு ஷாக்காக இருக்குது. உங்கள் அப்பாவை கொன்னது வேணா வேற யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு தப்பான எவிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா, இந்த டெபுட்டி தான் சொல்லிட்டு சொல்ல, விக்கி ஒரு பக்கம் கடந்து கத்துறாங்க, அப்பா 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 என் அப்பா மேலே ஒன்றும் கையை வைக்காதரா, எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணிடாதான்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்க. அச்சோ தேவையில்லாத நேரத்தில் இவன் இந்த மாதிரி கதையை ஓப்பன் பண்ணி விட்டானேன்னு சொல்லிட்டு தாரா ஒரு பக்கம் மூஞ்சி மூடி நிக்கிறாங்க. என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதுவும் அவன் என்ன சொல்லிட்டானா, நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சல, அந்த ஆளு இப்ப என்கிட்ட தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அந்த ரிவெஞ்சுங்கிற வேர்ட்டை கேட்டுக்கணும். அப்ப முன்னாடியே இவளுக்கு எல்லாமே தெரியும் போல, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கூட இருக்கா, அந்த மாதிரிலாம் இவங்க தப்பா நினைச்சிட்டு இவங்களுக்குள்ள சண்டையாகுது. எங்க அப்பா எங்க வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடந்து கத்துறாங்க விக்கி. சொல்லு எங்க அப்பா எங்கன்னு திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் தான். சரி அதை கூட விடு, ரிவெஞ்ச் என்ன ரிவெஞ்ச், எதுக்கு எங்க அப்பா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கத்துறாங்க. இவங்க எதுக்குமே பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.